காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். இயேசுவையும் பைபிளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆளுநர் தெரிவித்திருந்தாலுமே கூட கால்வெல், ஜியு போப் போன்றவர்கள் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள். திராவிட மொழிகள் குறித்து கால்வெல் எழுதிய நூல் போலியானது. அதே போன்று இந்த மக்களை கிறித்துவ மதத்திற்கு மாற்றுவதற்காகவே இந்தியாவிற்கு வந்தவர்கள் தான் இவர்கள். இது போன்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அது நமது ஆளுநர் அவர்களுக்கு 10 நாட்கள் அல்லது 12 நாட்களுக்கு ஒரு முறை இடைவெளி விட்டு ஏதாவது ஒரு சர்ச்சைக்குள்ள கருத்தை பேசி அதன் மூலமாக தொலைக்காட்சியிலே தன்னுடைய இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அவருக்கு அந்த முனைப்பு இருக்கிறதை தடுக்க முடியவில்லை அவரால். தொடர்ந்து இதை போல மிகப்பெரிய ஆளுமைகளுடைய பங்களிப்பு, அவர்கள் இந்த தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டு, அவர்கள் தமிழ் இனத்திற்கு செய்திருக்கிற மிகப்பெரிய சேவை, இவற்றையெல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே இதை பற்றி ஏதும் அறியாத நம்முடைய ஆளுநர் பேசுவதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம், துரதிஷ்டம். நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு தமிழினுடைய ஒப்பிலக்கணம் பற்றி அவர் அறிவாரா? தமிழ் இலக்கணத்திலே உள்ள கூறுகளை எல்லாம் வகைப்படுத்தி தமிழ் மொழியிலே உள்ள ஆதாரமான வார்த்தைகளை எல்லாம் கண்டு திராவிட மொழி குடும்பம் என்கிற அந்த மொழி குடும்பத்தை உலகமே ஏற்க செய்து அதன் மூலமாக இந்த திராவிட நாகரிகத்தினுடைய தொன்மையை, அதனுடைய பழமையை, அதனுடைய பெருமையை உலகம் முழுவதும் வெளிச்சம் போட்டு காட்டிய பெருமை இந்த பெருமக்களுக்கு உண்டு. இந்த நம்முடைய ஆளுநருக்கு கோபம் எல்லாம் அதுதான். அந்த திராவிட மொழி குடும்பத்தை அறிமுகப்படுத்தி அந்த திராவிட இனத்தினுடைய தொன்மையை அடையாளப்படுத்திய இவர்களை அவர் வேறு எவ்வாறு கொச்சைப்படுத்த முடியாமல் அவர்களை மதம் மாற்ற வந்தார்கள், அப்படி இப்படி என்று சொல்லி அவர் அதை கொச்சைப்படுத்துகிறார். முதலில் இந்த 2 பேருடைய சேவை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். மதம் மாற்றம் செய்ய வந்திருக்கிறார்கள் என்றால் போப் அவர்கள் திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார். திருவாசகத்தை மொழிபெயர்த்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் இந்த மண்ணில் இருக்கிறதா, இவ்வளவு ஆன்மீக செறிவான ஒரு நூல் இருக்கிறதா என்று சொல்லி அதனுடைய புகழை, அதனுடைய பெருமையை, அதனுடைய மிகப்பெரிய கருத்து செறிவுள்ள அதன் தாக்கத்தை மேலை நாட்டவர்கள் உணர்வதற்கு போப் அவர்கள் அந்த மொழிபெயர்ப்பு, அதை போல திருக்குறளை மொழிபெயர்த்த பெருமை உண்டு. இன்னும் பல கிறிஸ்தவ பாதிரியார்கள் இங்கே வருகை இருந்தவர்கள், வீரமாமுனிவரை போன்றவர்கள், டீனோபரை போன்றவர்கள், சீகன் பால்குவை போன்றவர்கள். சீகன் பால்பு என்கிற அந்த பாதிரியார்களே என்று சொன்னால் அச்சு என்கிற அந்த வடிவமே தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த முதலில் அவர் அச்சு எழுத்தை உண்டாக்குவதற்கு அவர் எடுத்த சிரமத்தை அவர் எழுதுகிறார். அதற்காக அந்த அச்சு எழுத்தை தயாரிப்பதற்காக ஒரு கருமானை தேடி பிடிப்பதிலே அவருக்கு எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தது. முதல் எழுத்தை எப்படி ஜெர்மனியிலிருந்து இங்கே கொண்டு வந்தார், அதை எப்படி அவர்கள் அதை பார்த்து இங்கே தமிழ் எழுத்துக்களை செதுக்கினார்கள், அந்த செதுக்கின எழுத்துக்களிலே என்னென்ன சிரமங்கள் இருந்தன என்று அவர் எழுதுகின்ற போது அவ்வளவு பெரிய முயற்சியை தமிழர்கள் யாராவது எடுத்திருப்பார்களா என்று நாமே சந்தேகப்பட வேண்டியது இருக்கிறது. ஆகவே பல தமிழறிஞர்கள் இந்த 2 பேருடைய ஆராய்ச்சி, அவர்களுடைய கருத்தாக்கம், அவர்கள் தந்திருக்கின்ற படைப்புகள், இவற்றை எல்லாம் மிகப்பெரிய தமிழறிஞர்கள் அதை படித்துவிட்டு அதற்கு பிறகு அவருக்கு கிடைத்த வெளிச்சம்தான் இந்த 2 பேரை கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய காரணம். கலைஞரை விட ஒரு பெரிய தமிழறிஞர் யாரும் இருந்துட முடியாது. அதை போல தமிழ் கூறும் நல்லுலகத்திலே தமிழை பலவிதமான கோணங்களிலே கற்று தேர்ந்த தமிழறிஞர்கள் எல்லோரும் இந்த ஒப்பிலக்கணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு வரலாறும் தெரியாது, மொழியியலும் தெரியாது, இலக்கியமும் தெரியாது. வேண்டுமென்றே இந்த தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றியவர்களை கொச்சை செய்வதோடு மட்டுமல்ல, அந்த சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்தவருடைய மனதை காயப்படுத்துகின்ற அந்த உணர்வு அவருக்கு ஏன் இருக்கிறது என்று தெரியவில்லை. மிகப்பெரிய பங்களிப்பு அளித்த அவர்களை இப்படி கொச்சைப்படுத்துகின்ற போது அந்த சிறுபான்மை மக்கள், தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் நெஞ்சங்களிலே வருத்தப்படுகிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள். தேவையில்லாமல் எதற்காக இந்த மொழிக்கு தொண்டாற்றியவர்களை, இந்த சமூகத்துக்கு தொண்டாற்றியவர்களை ஆளுநர் போன்ற ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து கொண்டு இவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்று அங்கலாய்க்கிறார்கள். ஆகவே இப்படி பேசுவதை தயவு செய்து ஆளுநர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். அவருடைய அறியாமையை இப்படி வெளிச்சு போட்டு காட்டுவது அவருக்கே நல்லதல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.